கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறவருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த திறவுகோல் ஜெபத்திற்கு நேரடி ஒளிபரப்பில் ஜூம் ஆப், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக கலந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கட்டும். இந்த திறவுகோல் ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் வேண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரமன் பாதையை நாம் தொடர்ந்தோம். வலிய சீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சகர் பகைக்கும் தப்பி நின்றோம். கலியன்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலியன்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகனம், சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் வேண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து
தம்மை பலியாய் தந்து நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் மாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இந்த 6வது மாதத்தை காண கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பலவித இக்கட்டுக்கள்களின் திகில்களையும் கடந்து வந்திருக்கிறோம். என்றாலும் பரமனுடைய பாதையை தொடர்ந்து இருக்கிறோம் அப்பா. இம்மட்டும் காத்த எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத இரக்கங்களின் பிதாவே, மனதாருமை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. என்னோடு இணைந்து இந்த நேரடி ஒலிபரப்பில் இந்த திறவுகோல் ஜெபத்தை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தின் பாதியில், மத்தியில், நடு மையத்தில், 6வது மாதத்தில் என்ன விரும்பி என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அதை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். நேசனை மறையும் நீர் பேசும் சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆழ்க்கையை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். நேரடி ஒலிபரப்பில் வந்திருக்கிற என்னோடு கலந்திருக்க அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் உங்களுக்கு வாழ்த்தில் சொல்லுவேன். இந்த ஒரு மாதத்தை கூட, புதிய ஒரு மாதத்தை கூட நம்முடைய வாழ்வில் கூட்டி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி, தேவன் நம்மை இந்த நாளை அவரை துதிக்கும்படி வைத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிப்போம். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போல சொப்பனம் போல ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் அழகெல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வு ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைனா வயல்காட்டில் வச்சிருக்கிற பொம்மை இருக்கும்போது அதான் பதுமைன்னு அர்த்தம். பொம்மை கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்கும் போல இந்த உலகத்தில் நம்முடைய எல்லாம் மறைந்து போகும். கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகையும் போல கொண்ட உலகத்தில் அண்ட பராபரன் விண்ட தயவிற்காக இம்மட்டும் ஜீவன் அந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய கரணமச்சில் இருக்கிறது. அவர் தான் நம்மை நடத்தி வருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மகிமையினா நிரப்புகிறவர். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இந்த மாதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. இத்தனை சஞ்சலங்கள், தீகில்கள், வியாதிகள், கோர புலம்பல்கள், மரண ஓலங்கள், இத்தனைக்கு மத்தியிலும் தேவனுடைய கரம் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறது, உயிரோடு காக்கிறது. இந்த கொரோனா வியாதி மட்டும் நமக்கு ஆபத்தை கொண்டு வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் படுத்து எழும்புவதே ஒரு அற்புதம். டெம்பரவரி டெத், தற்காலிக மரணம் தான் உறக்கம், தூக்கம், ஸ்லீப்பிங். காலையில் எழுந்தால் போச்சு, இல்லாட்டிய கணக்கு எழுத வேண்டியது தான். பஞ்சு வச்ச கணக்கு, மூக்கில் பஞ்சு வச்ச கணக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். எனவே தான் அந்த காலங்களில் பரிசுத்தவான்களை காலை எழுந்தவுடன் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார்கள், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. கிருபை நிறைந்த பாடல்களை பாடுவார்கள். அருணோதயம் எழும்பிடுவோம், பரன் இயேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், அன்பரோடுறவாடவும். இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே, ஆயன் ஆனந்தம் ஜோதி சூரியனாம்
எந்த நேசர் எழும்பும் நாள். காலை தோறும் கர்த்தனே உமது கிருபை புதியது பாடுவார்கள். பாட்டிமார்கள் பாடுவார்கள், நம் தகப்பன்மார்கள் பாடுவார்கள். இப்பொழுது அதெல்லாம் மறந்து போய்விட்டது. காலையில் எழுந்தது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிவிஷன், உட்காரம். கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் நாம் வாழ்கிறோம். வேதனையான விஷயம். ஒவ்வொரு நாளும் உனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறார் லைஃப்ங்கிறத மறந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் எக்ஸ்டென்ஷன் தான். பாத்ரூமுக்கு போகிறோம், லாக் பண்ணுறோம், ஒரு ஸ்லிப் ஆகுதுங்க, கீழே விடுகிறோம், அந்த குழாய் வந்து நெத்தியில் அடிச்சிட்டு ஸ்பாட் அவுட்டு. பைக் எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த டேர்னிங் போகிறோம், ஏதோ வண்டி வந்து இடிக்குது, அவுட்டு. நல்லா தான் இருந்தார், கொஞ்சம் இருமல்னாரு, நெஞ்சு வலினாரு, மூச்சு அடைச்சிருச்சு, கொரோனா நாங்கள் போயிட்டாரு. இவர்களுக்கு, இத்தனை பேர்களுக்கு மத்தியிலும் தேவன் அதிசயமாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார். மகிமையான தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களை அதிசயமாக நடத்தியிருக்கிறது. 6 மாதங்கள், வருஷத்தின் நடு மையம் வரை தேவனுடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, போகட்டும். ஒவ்வொரு மாதம் திறவுகோல் ஜெபம் நேரடியாக நடந்தது. கால சூழ்நிலைக்கேற்ப கடந்த 2 வருடங்களாக நாம் நேரடி ஒலிபரப்பில் ஆன்லைன் மூலமாக இந்த திறவுகோல் ஜெபம் நடக்கிறதா. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு தொடர்பு கொள்கிறீர்கள். இந்த செய்திகள், இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று. இந்த மாதத்தில் முதல் சனிக்கிழமை, எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 1:30 அல்லது 2 மணி வரை இந்த திறவுகோல் ஜெபம் நடக்கும். வாரம் வாரம் காலை ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 11:30 வரை, 11:30 வரை பிளெஸ்ஸிங் டைம், பிளெஸ்ஸிங் ப்ரேயர் டைம் என்று ஒரு ஜெப நேரம் நடக்கிறது. அதில் அநேகர் பிரயோஜனப்பட்டு வருகிறீர்கள். மாதத்தில் ஒரே ஒரு சனிக்கிழமை, அதாவது முதல் சனிக்கிழமை மட்டும் இந்த திறவுகோல் ஜெபம் நடக்கும். தாக்கோல் வாக்தான பிரார்த்தனை, கீவேர்ட் ப்ரேயர், திறவுகோல் ஜெபம் தமிழில். இந்த திறவுகோல் ஜெபத்திற்கு பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அதற்கு என்ன அர்த்தம்? அந்த மாதத்துக்கான எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒரே சாவி கர்த்தருடைய வார்த்தை என்கிற திறவுகோலை ஒவ்வொரு மாதம் அந்த முதல் வாரத்தில் உங்கள் கையில் கொடுக்கிறோம். அந்த மாதத்திற்கான அடைக்கப்பட்ட கதவை அந்த வசனத்தை வைத்து திறந்து கொள்ள வேண்டும், கை பூட்டை திறந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய உள்நோக்கம். ஆண்டவருடைய வார்த்தை ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறமான தேவன். அவர் திறந்ததை ஒருவனும் மூட முடியாது, அவர் பூட்டினதை ஒருவனும் திறக்கவும் முடியாது. 2 விதமான குணாதிசயங்கள் உள்ள தெய்வம். ஒன்று கொல்லுகிறவர், மற்றொரு உயிர்ப்பிக்கிறவர். ஒன்று அக்னிமயமானவர், மற்றொரு மனதுருக்கமுடையவர், நீடிய பொறுமை உள்ளவர். இங்கிலீஷில் என்ன நினைச்சதுக்கு ஸ்லோ டு ஆங்கர், கோபிப்பதற்கு தாமதமானவர். அவருடைய பொறுமை, அவருடைய இரக்கமும் 1000 தலைமுறைக்கு. கோபம் எவ்வளவு நேரமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த தயவை தான் மிஸ்யூஸ் பண்ற அநேகர் இருக்கிறார்கள். அந்த தயவுக்கு காலத்துக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிற மக்கள் குறைவே. என் அன்புக்குரியவர்களே, மகிமையான தேவனுடைய வல்லமை இந்த மாதத்தில் உங்களை தொடப்போகிறது. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறது, உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க போகிறது, உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறது. உங்கள் வாழ்வு செழித்தே ஆக வேண்டும். காரணம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எனவே யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையும் செவிப்போம், அல்ல கர்த்தரையே செவிப்போம், கர்த்தரையும் செவிப்போம். 1000ல் 1 இல்லை, அவரை மட்டும்தான் செவிப்போம். இஸ் காட். கைகளை தட்டி அவரை மட்டும்தான். யெகோவா என்னும் நாம சங்கீர்த்தனம் உடையவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்ற முற்பதாக்கள் தேவனாகிய கர்த்தர், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் மனிதனாய் இறங்கி வந்து பரலோகம் போயிருக்கிறவர். அவருடைய நாமம் அதிசயம்.
சர்வ வல்லமை உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர். இந்த மாதத்திற்கான, இந்த 6ஆம் மாதத்திற்கான திறவுகோல் ஜெபத்துக்கு முன் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிலிருந்து 11:30 மணி, காலை 11:30 மணி வரை பிளெஸ்ஸிங் ப்ரேயர் டைம், ஆசீர்வாத ஜெப நேரம் என்று ஒரு ஜெப பிரார்த்தனை நடத்துகிறோம். ஆன்லைனில் எல்லோரும் கலந்து கொள்கிறீர்கள். அடுத்து ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 1:30-2 மணி வரை இந்த திறவுகோல் ஜெபத்தை நடத்துகிறோம். இதில் கலந்து கொள்ளுங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள். அடுத்து அநேகர் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள், காணிக்கையினாலும் தாங்கி வருகிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து அப்படி செய்யுங்கள். சில சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களில் என்னுடைய பெயரை வைத்து போலி ஐடிகளை உண்டாக்கி டென்சிங் பேரில் நான் கொரோனாவுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி காசு தரேன், திரும்பி தரேன்னெல்லாம் போலி ஃபேக் ஐடிஸ் வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக விசுவாசிகளை கவனிக்கணும். அப்படி ஏதாவது நான் கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. அப்படியே உங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானால், உங்களுக்கு பர்சனலாக ஏதோ உங்களுக்கு தெரிய வருமானால், எங்களோடு உடனே எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டுருங்க. அவங்க கொடுக்குற நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணாதீங்க. எங்கள் சைட் போய் இயேசுமரவ அலுவலகத்துடைய நம்பர் என்னன்னு கேட்டு, இது இயேசுமரவ அலுவலகமா, ஜீசஸ் அஃபகஸ்தான்னு கேட்டு அலுவலக இதோ அதிகாரியிடத்தில் அல்லது நின்றத்தில் நேரடியாக கேட்டுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், ஏமாந்து விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. அது ஒன்று கூட வீணாக ஏதோ வழியில் போய்விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா. எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். ஏதாவது காணிக்க அனுப்பிட்டீங்கன்னா, இவ்வளவு அனுப்பியிருக்கிறோம், உங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னு தயவு செய்து ஃபோன் பேசி கேட்டுருங்க. எங்களிடத்துலேருந்து ஒரு பதில் கடிதம் வரும், அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம், அல்லது ரெசிப்ட் போட்டுருவோம், அதில் லெட்டர் வந்துடும். அது எதுவும் வராட்டி உடனே கேட்டுருங்க, இத்தனாம் தேதி அனுப்புனேன், உங்களுக்கு கிடைச்சிதான்னு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இந்த ஊழியங்களை தாங்குகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தல், அன்பின் வாழ்த்தல், நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த 6வது மாதத்திற்கென்று திறவுகோல் ஜெபத்தின் வாக்குத்தத்தம் என்ன? அது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு சாராம்சம் என்ன? உனக்கு சகாயம் பண்ணுகிறவர். கைகளை தட்டி, உனக்கு சகாயம் பண்ணுகிறவர். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியத்தோடு சொல்லுவோம். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, நான் உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறேன். வேத புத்தகத்தில் 365 முறை, 366 முறை பயப்படாதே என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. Fear not. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க நான் இருக்கேன், அவங்க இருப்பாங்க, நம்மோடு இருக்கணுமே. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கேன்னு சொல்ல, நான் உன்னுடனே இருக்கிறேன். நிறைய பேட்ட கேட்பேன், கடைசி வரை என்னோட இருப்பீங்களாடா? சில அப்படிம்பாங்க, 2 வருஷம் ஆகும்போது போயிடுவான். சில சத்தியமெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏசுநாதர் தான் காட்டினார், உங்களோட உங்கள் தாடியும் கண்ணாடியும் காட்டினார், உங்களோட இருக்க சொன்னார்ப்பா. நானும் நம்பிட்டு கேனப்பைய மாதிரி நம்பிட்டு இருப்பேன். இலவு காத்த கிளி போல போயிடுவான். ஆண்டவர் இந்த ஊழியத்திலே இருந்து ஊழியம் செய்ய சொன்னாரனே, தரிசனம் கொடுத்தார் அப்படிமானுங்க. தரிசனத்தை நம்பி நிற்பேன். அவங்க சொன்ன தரிசனம் எவ்வளவோ எனக்கு தெரியாது. நேரத்துக்கு நேரம் மாறும் அவர்களுக்கு தரிசனம் எல்லாம். அவருடைய வாழ்க்கையை மாறும், அவருடைய ஆசீர்வாதமும் மாறும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லல, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10 வாசித்து பாருங்களேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, 2016 வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் நாள், எல்லா வருடமும் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் புசிக்காமலும் குடிக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடப்ப உபவாசத்தில் பூட்டிய அறையை விட்டு வெளியே வரமாட்டேன், மனிதர் முகத்தை பார்க்க மாட்டேன், தண்ணீர் எடுக்க மாட்டேன். 30ஆம் தேதி இரவு தான் என் அறையை விட்டு வெளியே வருவேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என்னோடு பழகினவர்கள், இந்த ஊழியத்தில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஓட்டமாய் ஓடி வருவார்கள். வெகு தூரத்திலிருந்தெல்லாம் வருவார்கள். எதற்கு? அன்னை வாயிலிருந்து அன்று ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? 31ஆம் தேதி மதுரையிலே நியூ லைஃப் அசம்பிளி என்று மதிப்புக்குரிய ஐயா பாஸ்டர் டெட்லி தங்கையா இருக்கிறார்கள். அவருடைய பெரும் சபை, திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் சபை. கடந்த 28 ஆண்டுகளாய் இரவு 12 மணிக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல என்னை அழைப்பார்கள். இரவு 12 மணிக்கு என் கையில் மைக்கை கொடுப்பார்கள். எதற்கு? இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், அரசியல் மாற்றம் எப்படி இருக்கும், சபைகள் எப்படி இருக்கும், விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும் என்று 28 ஆண்டுகள் அந்த கூட்டங்களில் 10,000க்கும் பக்கத்தில் ஜனங்கள் கூட அந்த கூட்டத்தில் ஆண்டுடைய செய்தியை இரவு 12 மணிக்கு கொடுப்பேன். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை 1ஆம் தேதி மதியம், 1ஆம் தேதி சாயங்காலம் சென்னை தாம்பரத்தில் என் அன்பு நண்பர் பாஸ்டர் பிராங்க்லின் அவருடைய மூலமாக நடக்கும் இந்த புது வருட ஆராதனை இலே கர்த்தருடைய ரஹோபோத் அசம்பிளி சபையின் மூலமாக நடக்கிற அந்த ஆராதனையில் செய்தி கொடுப்பேன். அது முடித்து பெங்களூர் முடித்து திருவனந்தபுரம் 4 நாட்கள் கூட்டம் முடித்து தான் என் வீட்டுக்கு வருவேன். ஒவ்வொரு வருடமும் இப்படிச்சான். 2015ஆம் வருடம் உபவாசம் போகும் கொஞ்சம் சரீரம் சோர்வாக இருந்தது. நான் சொன்னேன், ஒரு ஜெனரல் செக்கப் பண்ணலாம், எல்லாம் என்னோடு இருக்கிற அநேக டாக்டர்ஸ் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். சொன்னேன், அண்ணே ஒரு செக்கப் பண்ணிடுங்க. அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனேன், செக்கப் பண்ணாங்க. எல்லாமே ஆல்ரைட், பர்ஃபெக்ட் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கடைசியில் அப்பல்லோ மருத்துவமனையின் சிறந்த இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் விவேக் போஸ் அவர்கள், அவர் சொன்ன ஒரு ட்ரெட்மில் டிஎம்டி டெஸ்ட் ஒன்று பண்ணிடலாமா, பண்ணினார். எல்லாமே நல்லா இருக்குது, இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அந்த இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டில் பார்க்கலாமே, ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துடலாம். ஆஞ்சியோகிராம் செய்தார்கள். 80% அடைப்பு இருக்கிறது என்றார்கள். உடனே ஒரு ஸ்டண்டை வைத்தார்கள். டாக்டர் பாலசுப்ரமணியம் என்று மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய சீஃப் கார்டியோ டாக்டர் எனக்கு அதை செய்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு இந்த ஆஞ்சியோ பண்ண வரும்னு என்னை அப்படியே படபடக்க வச்சு விட்டாங்க. ஒரு இயேசுநாதர்கிட்ட பேசுவார் சார், அநேகருக்கு ஆசீர்வாதம், ஒரு ஆன்மீக பேச்சாளர். எனவே அதனால் நீங்கள் இனிமேல் இந்த உபவாசம்லாம் இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கிறது, மாத்திரை போட்டுக்கணும், தண்ணியெல்லாம் குடிக்கணும். இப்படி தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது. நான் உபவாசத்துக்கு போகிற 2 தினங்களுக்கு முன்பு தான் இந்த காரியம் நடக்கிறது. 2016 எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இவரை ரூமெல்லாம் அடைச்சி வைக்காதீங்க, நிறைய ப்ரேயர் பண்ண விடாதீங்க, இயேசுநாதருக்கும் உங்கள் ஊருக்கும் நான் குறுக்க நிற்க விரும்பலை. அஸ் ஏ டாக்டர், நான் ஒரு மருத்துவருங்கிற முறையில் சொல்கிறேன், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும், மருந்தெல்லாம் போட்டுக்கணும் சார் என்று ஸ்டாண்டு வைத்தார்கள். ஒரே நாள் மருத்துவமனையிலேருந்து அடுத்த நாள் வந்தேன். அத்தனையும் சொன்னார்கள், கேட்டுக்கொண்டே சரி என்றேன். நான் வீட்டில் வந்து ஆனால் கீழ்ப்படியலை. என் அறைக்கு போனேன், அதே போல் யூஷுவல் எல்லா வருஷமும் இருக்கும்போது உபவாசம் பண்ணினேன். கர்த்தர் எல்லா ஆண்டை விட அன்று வல்லமையாய் நிரப்பினார், கைகளை தட்டி. 2016 டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரை ஓய்வில்லாத ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு வாரம் அது உபவாசம் பண்ணினேன். 2017 1ஆம் தேதி இன்று வரை ஏறக்குறைய 900 பக்கம் 900
மெசேஜஸ் கொடுத்திருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏறக்குறைய 900 செய்திகளை பல இடங்களில், நேரலையில், டெலிவிஷனில், பல இடங்களில், சபைகள் கொடுத்திருக்கிறேன். 4 மணி வரை சோர்ந்து அப்படியே ஒரு கோழி குஞ்சை போல படுத்து கிடப்பேன். அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஒரு கோட்டு ஷூட்டை பசங்க எடுத்து மாட்டி விடுவாங்க. மாட்டி வந்து நின்னார் ராஜகுமாரனை போல நிறுத்துவார், சிங்கத்தை போல கர்ச்சிக்க வைப்பார். சரி, போன வருடம் இந்த கொரோனா லாக்டவுன் இப்போ ஒரு செக்அப் பண்ணிடலாமேன்னு திருப்பியும் வைத்தியர்கள் கட்டாயப்படுத்தி கொண்டு போனார்கள். மறுபடியும் அதே டாக்டர் விவேக் போஸ் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தார். அந்த வச்ச ஸ்டண்ட் அப்படி நல்லா இருக்கு, பெர்ஃபெக்டாக இருக்கு. இன்னும் ஒரு 40% இன்னொரு இடத்துல ஒரு பிளாக் இருக்குனாரு. ஏற்கனவே அன்னைக்கே இருந்தது தான், அது பயப்பட வேண்டாம், மெடிசனில் போயிடும். அந்த ஸ்டண்ட் அந்த 40% அன்றைக்கு இருந்து இன்று வரை மாறாமல் அதே 40 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, டாக்டர் விவேக் போஸ் அவர்கள் என்னிடத்தில், God is always with you. கைகளை தட்டி, கடவுள் அவ்வளோ பெரிய இருதய சிகிச்சை நிபுணர், பிரசித்தி பெற்றவர் மதுரையில். அவர் சொன்னார், God is always with you. பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு பிளாக்கும் இல்லை, இருந்தது அப்படியே இருக்கிறது, ஒரு மாற்றம் இல்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்கு ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். பலவீனத்தில் பரிபூர்ண பலனை வழங்க பண்ணுகிறவர், மகிமையினா நிரப்புகிறவர். வாழ்வில் நாளைக்கு சாவு வரும், நாளை கழிச்சு சாவு வரும், இதோ டேட் குறித்தவர்கள் எல்லாம். எனக்கு ஒரு அன்பு தாய், என் அம்மாவை விட நேசிக்கிற ஒரு அன்பு தாய், டாக்டர் ரஜினி பிரேமலதா என்று பிரசித்தி பெற்ற ஒரு மகப்பேறு நிபுணர் மதுரையில் இருக்கிறார்கள். அவருடைய கணவர் சாம் தேவவரம், அவருடைய அண்ணன் ராஜேஷ் தேவவரம். அவருடைய கணவருடைய தாயார் மிஸ்ஸஸ் தேவி ஆன்டி இன்றைக்கு ஏறக்குறைய 100 வயது ஆகிவிட்டது நினைக்கிறேன். அவர்கள் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே கொடூரமான வியாதி வந்து, கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்து, அந்த சிகிச்சைக்கு பின்பு பிழைப்பாரா என்று எத்தனைக்கும் போது, அப்போ ரேடியோதெரபி, ரேடியம் வைப்பார்கள். இப்போ ஹீமோதெரபியெல்லாம் இல்லை, தனி இருட்டறையில் அவர்கள் சொன்ன சாட்சி. புற்றுநோய் சிகிச்சை, தனிய அறையில் கிடக்கும் பொழுது யாருமே இல்லை, பெரிய ஹாலில் இருட்டு, காரிருள். அந்த நேரத்தில் இயேசு தலைமாட்டி வந்து நின்றார், அவரோடு பேசினார், அவரை தொட்டார். இன்றைக்கு 40 வயதில் அவர்களுக்கு அந்த வியாதி இருந்தது. அன்னைக்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டார்கள், இயேசு தொட்டார், இன்று 100 வயது வரை உயிரோடு இருக்கிறார்கள். கைகளை தட்டி, எல்லாரும் புற்றுநோய்னா நாளைக்கு செத்து போயிருவாங்கம்பாங்களே, கொரோனா நாளைக்கு செத்து போயிருவாங்க. இல்ல, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் சகாயம் பண்ணுகிறவர், உனக்கு அனுகூலமாய் ஆதரவாய் இருப்பேன் என்றவர், மகிமையான தேவன். என்றைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். எனக்கு தாயை போல இந்த ஊழியத்தை தாங்கினவர்கள். நான் தான் கொஞ்ச காலம் அவர்களை பார்க்க முடியாத சூழல். நான் இன்று வரை அந்த நன்றியை மறக்கவில்லை. அவருடைய சாட்சி எனக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. பாருங்கள், இயேசு வந்து நின்றார், அவர்களை தொட்டார், கர்த்தர் உயிரை கொடுத்து ஜீவனையும் கொடுத்தார், இதுவரை பூர்ண ஆயுசையும் கொடுத்தார். அவர்களுடைய சிநேகிதிகள், இந்த ஊழியத்திலிருந்து அம்மாமார் எல்லாரும் ஆண்டவருக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் இன்றும் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக, அவருடைய பிள்ளைகளும் சாட்சியாக இருக்கிறார்கள். எத்தனை சந்தோஷம்! என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கண்களுடைய தயவு. அவர் சொன்னார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்பா, எப்படி சகாயம் பண்ணுவேன்? வலது கையை பிடித்து கொண்டு சகாயம் பண்ணுவேன். கைகளை தட்டி, நீ என் கையை பிடிச்சிட்டு இருந்தேன்னா விட்டுட்டு ஓடிடுவேன். எனக்கு தெரியும், நீ ஒரு குறும்புக்காரப்பாய, நீ அடங்கி இருக்கவே மாட்ட. இருக்கானே, திடீர்னு என்கிட்ட சொல்ல உட்காந்துட்டு நான் டப் பண்ணிப்பான், எங்கே அப்படிம்பா. ஒரு 4 மணிக்கு தண்ணி குடிக்க போகிறேன்னு சொன்னால் நைட்டு 8 மணி வரை தண்ணி குடிப்பான். அபிஷேக் ஜெபராஜ் இவர் இருக்காரு, எங்கேப்பா போகிறேன்? வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? சும்மா போகிறேன்.
எங்கடா போற? சும்மா போறேன். சும்மா எதுக்கு போனோம்? இல்லை சும்மா போறேன். இப்படி நிறைய பையன் இருக்கான். இப்படி நம்மை விட்டு ஓடி வருவார் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் உன்னைய கையை பிடிக்க சொல்றது, அவர் கையை பிடிச்சுக்கிறாரு. அடிக்கடி நான் சொல்லியிருக்க ஒரு கதை உண்டு, சம்பவம். வெளிநாட்டு ஒன்றில் இப்பொழுது நம்ம 4 வழிச்சாலை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் 6 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள்லாம் உண்டு. 6 ட்ராக் 8 ட்ராக். இந்த 6 வழிச்சாலை போடப்பட்ட காலத்தில் ஒரு அப்பா, குறும்புக்கார ஒரு பையன், அவனை கையில் பிடித்து கொண்டு, தம்பி டிராஃபிக் ரொம்ப இருக்கு, நம்ம அந்த பக்கம் போனால் தான் நமக்கு சீக்கிரமாக ட்ரெயினை பிடிக்க முடியும், நான் கையை பிடிச்சிக்கிறேன், எங்கெங்கேயும் பக்கம் என் கூடயே வந்துடணும் அப்படின்னு சொன்னார். சரிப்பான்னு தலையாட்டிட்டான். கையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. ஒவ்வொரு ட்ராக்காக மாறி மாறி போறாங்க. ஒவ்வொரு ட்ராக்கை கடந்து போறாங்க. சரி, பையன் எப்படி வரான் அப்படின்னு பார்த்து இப்படி குனிஞ்சு பார்த்தாரு பாருங்க. அவன் கண்ணை மூடிக்கிட்டு கட்ட கட்ட கட்டன்னு உருண்டு ஓடி வந்துகிட்டு இருந்தான். அக்கறை சேர்ந்த உடனே அப்பாவுக்கு ஒரே கோபம். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? 6 ட்ராக் ரோட கடந்து வந்துகிட்டு இருக்கோம், 6 ட்ராக் ரோட கடந்து வந்துட்டு இருக்கோம், நீங்க கண்ணை மூடி ஓட்டு வந்திருக்க, அறிவில்லை? சொன்னார், உங்களுக்கு தான்ப்பா அறிவில்லை, நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க தான் கையை கெட்டியா பிடிச்சிருக்கீங்க, என்ன வந்தாலும் என்னைய நீங்க விட்டுட்டு ஓடிடுவீங்களா? நீங்க காப்பாத்துறீங்கல்லப்பா, நீங்க என்ன பிடிச்சிருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்காக பயப்படணும்? ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். பரிசுத்தமான ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவோம். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாத காரணம் நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவர் கரத்தை வலது கரத்தினால் நம்மை பிடித்திருக்கிறார். வலது கையை பிடிச்சு உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்றார். ஏசாயா 49:21 சொல்லுகிறது, நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்த பொழுது பலர் என்னை ஏமாற்றிட்டு ஓடின பொழுது, இந்த ஊழியத்தை தனிமையா நின்று நான் புலம்பின நேரங்கள் அநேக தருணங்கள் உண்டு. அப்பொழுது புலம்பி அழுத பொழுதெல்லாம் ஆண்டவனுக்கு ஆறுதல் படுத்துவார். திரளான பிள்ளைகளை உனக்கு கொடுப்பேன், திரளான தாய்களை கொடுப்பேன், திரளான சகோதரிகளை கொடுப்பேன், திரளான மக்களை கொடுப்பேன் என்றார். அன்று நானும் 4 பாத்திரங்களும் ஒரு பாய் தலையணை தான் மட்டும்தான் எனக்கு துணை, ஒருவரும் இல்லை. வருடங்கள் கடந்து ஓடியது. இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், எத்தனையோ தேசங்களிலிருந்து என்னை நேசிக்கிறவர்கள். என் பேரே யாருன்னு தெரியாது, ஆளையும் பார்த்திருக்க மாட்டாங்க, பிரபலமும் இல்லை. ஆனால் ஒரு முறை என்னை எங்கேயாவது டெலிவிஷன்லயோ யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்த்து விட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள், ஐயா எங்க இருக்கிறீங்க, ஒரு சொந்த குடும்பத்தை போல் நேசிக்க ஆரம்பித்தார்கள். இன்றும் லட்சக்கணக்கான மக்களை கொடுத்திருக்கிறார். அதிகாரிகள், மந்திரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் என்னை தேடி வருவார்கள். யார் இதை செய்தது? சகாயம் பண்ணுகிறவர். ஏசாயா 49:21 சொல்லுகிறது, இதற்குத்தான் வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்த தேவன். 1991 வருடம் ஜனவரி மாதம் 26 தேதி இந்த இயேசுமரார் அலுவலகத்தை மதுரையிலே தொடங்கினேன். 1986 இயேசுவை அழைத்தார். ஆனால் மதுரையிலே 91 ஜனவரி 26 இயேசுமரார் அலுவலகத்தை தொடங்கினோம். தனியே இருந்து புலம்பி சுவற்றில் சாய்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். எது தெரியுமா? ஏசாயா 49:21. அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். தொடர்ந்து
இதோ அதுக்கு முன்னாடி வசனம் தம்பி 20ஆம் வசனம், பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். தனியாய் வந்தேன் மதுரைக்கு 3 ரூபாயோடு, ஒரு நாடோடியை போல வந்தேன். மதுரைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத ஊரு. திரளான மக்களை கொடுத்தார். என்னை சுற்றிலும் 60 பிள்ளைகள் உட்கார்ந்திருப்பார்கள். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நன்றாய் படித்த பசங்க என்னை சுற்றி தரையில் உட்கார்ந்திருப்பார்கள். அண்ணே அதை பேசுங்கண்ணே, இதை பேசுங்கண்ணே. இன்றைக்கு எல்லோரும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். நான் கர்த்தர் 1991 ஜனவரி 26 கொடுத்த வாக்குத்தத்தம் காலங்கள் உருண்டோடு பொழுது என்னை சுற்றிலும் இப்பொழுது எத்தனை மக்கள் ஆண்டு உங்களுக்கு அதை செய்வார், சகாயம் செய்வார், பிள்ளைகளை கொடுப்பார், நல்ல துணையை கொடுப்பார், தாய்களை கொடுப்பார், சகோதரிகளை கொடுப்பார், சகோதரர்களை கொடுப்பார், உங்கள் ஊழியங்களை தாங்குவர்களை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை கொடுத்து உங்களை உயர்த்துவார். உண்மை பரிசுத்தவான்களே, உங்கள் சபைக்கு மக்களை கொண்டு வருவார், திரளாய் கொண்டு வருவார். ரட்சிக்கப்படுவர்களை அனுதினம் கர்த்தரை சபையில் சேர்த்தார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு செய்வார். மகிமையால் நிரப்புவார். எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுவார். அதுதான் சகாயம் பண்ணுகிற தேவன். 1986ஆம் ஆண்டு பெரியகுளம் என்ற ஒரு பட்டணம் உண்டு. அங்கே ஜேடிஎன் ராஜேந்திர அண்ணன் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தக கடையினுடைய கிறிஸ்தவ புத்தக நிலையத்தினுடைய உரிமையாளர். அவர்கள் 40 ஊழியர்களை அழைத்துக் கொண்டு என்னையும் அழைத்துக் கொண்டு கொடைக்கானல் பக்கத்திலே குண்டுபட்டி என்று ஒரு குக்கிராமம், ரோடு வசதி அந்த காலத்தில் இல்லை, மலைகள் மீது அவர்கள் உருளைக்கிழங்கு வியாபாரம் பண்ணவர்கள் உருளைக்கிழங்கு ஏற்றுவதற்காக லாரிகள் கடந்து போக காட்டு பாதை, கரடு முரடான பாதை. அங்கே அழைத்துக் கொண்டு போய் சுவிசேஷம் சொல்வதற்காக ஒரு கூடத்தை ஏற்பாடு பண்ணி லாரிகள் பக்கத்துக்கு கிராமங்களில் மக்களை கொண்டு வந்து அந்த குண்டுபட்டியிலே கூட வைத்து சுவிசேஷம் சொல்ல ஏற்பாடு செய்தார்கள். பெரிய பெரிய ஊழியர்கள் என்னோடு வந்திருந்தார்கள். அந்த காலத்தில் வால் போஸ்ட் அடிப்பதில்லை, அவர்களுடைய கொள்கை அது. நோட்டீஸ் அடிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவார்கள் அல்லது சீட்டு போடுவார்கள். யார் பேர் இன்றைக்கு பிரசங்கம் விழுகுதோ அவங்க பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் யாரை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். அன்றைக்கு என்னைத்தான் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சரி, பின்னாடி வந்தவர்களுக்கு எல்லாரும் அநேக பெரிய பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம். இந்த சின்ன பையன் பிரதர் தினகரன் மாதிரி நடிக்கிறானா, கூச்சல் போட்டாங்க. என் காது கேட்க பேசினாங்க. கண்ணீராய் கொட்டினேன். அவன் பாரு, சின்ன முளைச்சி மூணெல்லாம் விடல, என்னெல்லாம் பண்றான்னு. உங்களுக்கும் அப்படி வரும். ஆரம்ப ஊழியத்தில் அற்பமாக எண்ணப்படுவீர்கள். காசு பணம் வந்து விட்டால், ரோட்ல ஒரு நாய் போகுதுன்னா அது தெருநாய், அதே நாய் வால்ல ஒரு 50 ரூபாய் கட்டி விட்டா அது நம்ம நாய். பிராண்ட் பார்த்து ஊழியக்காரர்கள் எடை போடுற விசுவாசிகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழை ஊழியன் ஒருவன் மேல் கிருபை இருக்குமானால் மதிக்க மாட்டார்கள். பணம் வேண்டும், புகழ் வேண்டும், அவர்கள் பெரும் பிராண்ட் வச்சிருக்கணும், அவர்களைத்தான் ஊழியர் கண்டு ஏற்றுக்கொள்வார்கள். எவாஞ்சலிஸ்ட் அவர்களெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கின அநேக பாஸ்டர்கள் உண்டு. சுவிசேஷர்களாலே தரம் தாழ்த்தி பேசுகிறவர்கள். ஆனால் அதே சுவிசேஷர்கள் பிராண்டடா இருக்கும் பொழுது சபைகளில் கூட்டி கூட்டங்களை நடத்துவார்கள். எத்தனை வேதனைகளை சகித்து வந்திருக்கிறோம் தெரியுமா? எல்லோரும் அப்படி அல்ல, எல்லா போதகரும் அப்படி நான் சொல்ல முடியாது. ஒரு சிலர் கேவலமாய் பேசினார்கள். அந்த அண்ணன் சொன்னார், நீ அதெல்லாம் கண்டுக்கிறாத, நான் தான் அந்த கூட்டத்தை நடத்துறேன், கர்த்தர் சொல்ற வார்த்தை இந்த மக்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணினார். கீழே இருந்து ஜெனரேட்டர், ஹாலஜன் லேம்ப், போக்கஸ், அது இது மைக்ஸ் எல்லாம் கொண்டு போயாச்சு. பின்னாடி எல்லாரும் சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. மக்கள் குழுமையாச்சு, கூட்டமாய் மலை மீது கூடியிருக்கார்கள். சரின்னு நான் பயபக்தியோடு 3 நாள் உபவாசம் பண்ணிவிட்டு செண்பகனூர் என்று ஒரு ஊர் இருக்குது போகிற வழியிலேயே, அதில் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் என்று கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபை நடத்தப்படும் ஒரு கல்லூரி உண்டு. அங்கே தங்கி அந்த ஃபாதர்ஸ் அனுமதி பெற்று 3 நாள் உபவாசம் பண்ணி அதற்கு பின்புதான் குண்டுபட்டி கிராமத்திற்கு போனோம். அங்கே
என்னை பிரசங்கம் பண்ண சொன்னோன்னு மற்றவர்களுக்கு எல்லாரும் ஒரே கோபம். இவ்வளவு பெரிய பிரசங்கம் எல்லாம் இருக்கும்போது சின்ன பாயில போட்டுக்கிட்டு. அப்போ 20 வயது 21 வயது இருக்கும், எனக்கு 22 வயது இருக்கும், 21 வயது 20ஓ 21ஓ சரியா ஞாபகம் இல்லை. ஒல்லியா 32 கிலோவில் இருப்பேன். கூச்சல் போட்டார்கள். சரி என்று நானும் போய் கண்டுக்கிறாம அழுகையோடு அந்த மைக்குக்கு முன்னாடி போய் பிரசங்கப்படத்து நின்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் டமான் ஒரு சவுண்டு. என்ன பார்த்தா ஆம்பிளிஃபயர்லாம் வெடிச்சு மாதிரி ஒரு சவுண்ட், அதுல இருந்து புகையா வருது. மைக் செட், கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன செய்ய சொல்றது? அப்பொழுதெல்லாம் இப்படி இல்லை. இவன் என்ன அக்கிரமம் பண்ணினானோ ஆண்டவரை பேச விடலை. இப்படி பேசுகிற காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஊழியத்துக்கு வந்தவர்கள். சின்ன பையனை ஊழியத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத காலகட்டம். எந்த மனுஷனும் என்னை உற்சாகப்படுத்தினதே இல்லை. வாலிபனா இருக்க விழுந்து போயிடாத, வாலிபனா இருக்க விழுந்து போயிடாத, இப்படியே தான் பேசுவார்கள். அவ்வளவுதான். பின்னாடி ஒரு சிரிப்பொலி. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா? நம்மெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பொடிப்பையில பேச சொன்னா எப்படி விளங்கும்? அவன் ஜபமும் இல்லை, பரிசுத்தம் இல்லை, என்ன இல்லை. அதுக்கு பின்னாடிலாம் பேச்சு. அது என் காதுகளில் ஒலித்தது. ஓட்டமாய் ஓடினேன். ஜேடிஎன் ராஜேந்திர அண்ணன் இருந்தார்கள். அண்ணே என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பரிசுத்தவான். அவர் சொன்னார், அண்ணங்கிட்ட அழுது என்ன ஆக போகுது, அழ வேண்டிட்டு போய் அழு போ அப்படின்னார். அந்த புல் தரைக்கு ஓடினேன். முகங்குப்புற விழுந்தேன். மைக் செட்டுக்கார தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தவர் தான். ஒன்றும் ஆஃப் பண்ணலை. எல்லாம் போச்சு சார் அப்படின்ட்டேன். முகங்குப்புற விழுந்து அழுத, ஆண்டவரே என்னை கேவலப்படுத்திராதரும், என்னை அவமானப்படுத்திராதரும், எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு உதவி செய்யும் சுவாமி. நான் நம்முடைய வேலைக்காரன். 3 நாள் சாப்பிடாமையும் குடிக்காம புசிக்காம கிடந்து காற்று கடந்து வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் இறங்கி வந்தார். மெல்லிய சப்தத்தில் காதுகளில் சொன்னார், போய் பேசு. அவ்வளவுதான். எனக்கு ஆண்டவர் மேலேருந்து கீழே குதினா குதிச்சிருவேன். இப்பவும் கத்தியை எடுத்துக்கொண்டு சங்க அறுத்துருவேன். நீ இந்த பட்டணத்துக்கு போனா போயிடுவேன். கைகளை தட்டி, ஆண்டவர் சொல்லாத ஒன்று செய்வதில்லை, செய்ய போறதும் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதுதான். இப்பொழுதும் ஒவ்வொரு பிரசங்கமும் பைத்தியக்காரனை போல உளறி கொட்டுகிறேன். நான் பேசுவதே அல்ல, எனக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், அதைத்தான் மக்களுக்கு பேசுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய சத்தத்தை வாங்கி கொடுக்க சொல்லுகிறேன். அவ்வளவுதான். 35 ஆண்டுகள் அப்படித்தான் செய்து வந்திருக்கிறேன். அவர் சொல்வதை பைத்தியக்காரனை போல இந்த மக்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால் தான் லட்சக்கணக்கான மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆதாயமாக்க கர்த்தர் கிருபை அளித்தார். கைகளை தட்டி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை. மறுபடி வந்தேன். எனக்கு ஆம்பிளிஃபையரோட டெக்னாலஜி ஒன்றும் தெரியாது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஒன்றும் தெரியாது, அது மெக்கானிக் சிஸ்டம் என்னன்னு தெரியாது. எனக்கு ஆண்டவர் சொல்லித்தார், அவ்வளோதான். வந்து மறுபடியும் மைக்கில் எல்லாரும் என்ன விரிச்சு பார்த்தாங்க. பின்னாடி இந்த ஊழியர்லாம் என்ன அப்படின்னாங்க, பேச சொல்லுங்க அப்படின்னாங்க. வந்து நின்றேன். மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றேன். டமால் என்று ஒரு சவுண்டு. மறுபடியும் ஜெனரேட்டர் ஓடுது, ஆம்பிளிஃபயர் இறங்கிருச்சு, மைக் ஆன் ஆயிடுச்சு, லைட்லாம் வந்துருச்சு. கைகளுக்கு பவர் கட் ஆகி வந்தது பாரு. யாராலும் இன்று வரை புரிந்து கொள்ள முடியாது. இன்று அண்ணன் உயிரோடு இருக்கிறார், பூரண ஆயுசோடு இருப்பார். தெரிந்தால் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல போய் விசாரித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு கூட்டம் நடந்தது. 85 மிரக்கிள் ஹீலிங். ஆண்டவர் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். கீழே இருந்து உடனே கிடுகு, ஓலை, கம்பு, மூங்கிலாம் கொண்டு சொல்லி ஒரு சபையை கட்டினார்கள். ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பாஸ்டர் தங்கராஜோ தங்க பாண்டியன் என்ற ஒரு பேருள்ள ஒரு அவரை பாஸ்டராக அங்கு ஊழியராக நியமித்தார்கள். கைகளை தட்டி, தேவன் உனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஃப் மைனர் பிடி தம்பி. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி
இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போதிவர்களை நிர்மூலம் செய்யவில்லை என்று இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் இருந்துன்னை மீட்டவரும், உன்னை விழாது காப்பவரும், வீழ்ச்சியில் இருந்துன்னை மீட்டவரும், உன்னை விழாது காப்பவரும், சிற்சில வேளையில் சிச்சையினால் உன்னை சிச்சி திருப்பவரும், ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். உன் வலது கையை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். காத்தவர் இனிமேலும் காப்பார்.
உங்களை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் காப்பார், மகிமையை நிரப்புவார். சங்கீதம் 16:2 அப்போஸ்தலர் 2:25 சொல்லுகிறது, கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய வலது பாரசத்தில் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகரானால், தேவாதே தேவனை இருதய கமலங்கள் வைத்திருப்பது உண்மையானால், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது உண்மையானால், ஒரு நாளும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கன்ஃபஸ் ஒரு நாளும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்களை வாயில சொல்லுங்கள். நான் நன்றாக இருப்பேன், நான் கட்டாயம் ஊழியம் செய்வேன், ஆண்டவர் மகிமையாக நிரச்சுவார். சாம்பல் மேட்டில் உட்கார்ந்து கொண்டு குஷ்டரோகியை போல பற்களை நிறைந்து, பிள்ளைகளை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து, கால்நடைகளை இழந்து, அவமான சின்னமாக உட்கார்ந்திருந்த கரைப்பிண்டத்தை போல இருக்கிற யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் ஒரு பூமி மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே காண்பேன். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குஷ்டரோகியை போல சாவு இப்பொழுதா, நாளைக்கா, காலையில, ஒரு நிமிஷம் தள்ளியா என்று இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்கிற அந்த யோபு சொல்றான், அந்நிய கண்கள்ல என் கண்கள் அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை விடவா உனக்கு சோதனை வந்து விட்டது? அவரை விட உங்களுக்கு பொல்லாப்பு வந்து விட்டது? யோபுவை விடவா நீங்கள் எதாவது இழந்திருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு என்று? ஒன்றுமில்லை. ஆனால் வாயில் வந்து வரும் வார்த்தையெல்லாம் நெகட்டிவ், எல்லாம் செத்து போனவன், வெறுவா கட்டவன் வாயில. நல்ல தண்ணியை வச்சு உன் வாயை கழுவு முதல்ல. நல்லது நடக்குமா? நடக்கவே நடக்காதுப்பா. எங்க உருப்பட்ட மாதிரி தான், உருப்படவே மாட்டேன். நீ வாயில சொல்லுப்பா, வாயில அறிக்கையிடு, என் கர்த்தர் வலது பார்சத்திருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒண்டியாய் வந்தேன், 3 ரூபாயோடு வந்தேன், பிச்சைக்காரனை போல மதுரைக்கு வந்தேன். ஒரு சட்டை ஒரு பேண்டை போட்டுக்கொண்டு 7 வருஷம் ஓட்டினேன். அப்பளும் சொல்லுவேன், I am surrounded by Almighty God. யாருக்கு முன்னாடி என்னை தாழ்மை உள்ளவன் நான் நினைத்ததில்லை. தாழ்ந்து போன ஒன்றுமில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு வந்ததே இல்லை. கோட்டு சுட்டு போட்டு வர்ற ஊழியக்காரர்கள் மத்தியிலும் போய் நிற்பேன். ஒரு கிழிந்த பேண்டை கிழிஞ்ச சட்டையும் போட்டு சொல்லுவேன், I am surrounded by Almighty God. யார் மத்தியில் 5 பைசாவுக்கு கை நீட்டினதில்லை, நீட்ட போறதும் இல்லை. என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிற கைகளை சட்டி அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். சொந்த குடும்பங்களை வெறுத்த காலகட்டங்கள் உண்டு. அத்தனை பேரையும் ஆதரிக்கவும் உதவி செய்யும் மனதையும் கொடுத்தார், ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஊழியம் என்பது நிசார காரியம் இல்லை தம்பி. ஊழியம் என்பது இதோ பஞ்சமத்தை வாழ்க்கையில் முட்களுமே நடந்து போகிற அனுபவம். அது நினைக்கிற மாதிரி ஏதோ வேலையை பண்ணிட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சு கனா கண்டு விடாதே. நெவர் ஃப்ரெண்ட், நெவர். ஊழியம் என்பது அழைப்பு. அது அவருடைய சித்தத்தின்படி எந்த பாதையில் நடத்துகிறாரோ அதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் மேல் தான் கர்த்தத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். கைகளை தட்டி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவன். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பாசிட்டிவ் கன்ஃபர்ஸ், ஆசீர்வாதம் வார்த்தைகளை சொல்லுங்கள். இல்லாட்டி வாய்ச்சொல்லிலே சிக்குண்டாய் உன் வாய்ச்சொல்லை வச்சு கர்த்தர் தீர்த்துருவாடு. என்ன பேசுறாயோ அது அப்படியே வாய்க்கும். ஓட்டக்கார கேட்ட ஓட்டக்காரு, நாசமா போன வாழ்க்கை கேட்டவே நாசமா போன வாழ்க்கை. கேட்கறதே பெஸ்டா கேளுங்க. கைகளை தட்டி கேட்கறதை எப்படி கேட்கணும்? தி பெஸ்டா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள். அவர் நம்மோடு தான் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை செய்வார் நம்பிக்கையோடு கேளுங்கள். உங்கள் பக்கத்தில் உங்கள் தகப்பன் நின்று கொண்டிருக்கிறார். என் அலைச்சலை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவன் கண்ணீரை அறிந்திருக்கார். ஊழியர்கள் நிறைய பேருக்கு கோழிக்குண்டு விளையாடுறது மாதிரி, கிட்டிப்புள்ள விளையாடுறது மாதிரி, கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஆகி போயிடுச்சு. நெவர் பிரதர், நண்பனே, ஊழி என்பது ஏதோ உடைய தாளந்தை வைத்து, மியூசிக் டேலண்டை வச்சு, பாடுற திறமையை வச்சு, பிரசங்க திறமையை வச்சு வர்றதல்லப்பா. அது தேவனுடைய அழைப்பு. அவரோடு முகமுகமாய் பேசுவது, அவருடைய குரலை பிரதிபலிக்கிற இதோ ஒரு கருவியாக நீ பயன்படுவது. கைகளை தட்டி தேவனுடைய சித்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு கருவியாக. உன்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம். இந்த ஊழியம் எப்படி ஆசீர்வாதமாக வந்தது? என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சுனாமிகள் பல.
சுனாமியில் நீச்சல் போட்டேன் என்று கூட பேச்சு வழக்கில் சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நெருக்கப்பட்டு விட்டேன். சேற்றை வாரி இறைந்தார்கள், அவமானத்தினால் நிரப்பினார்கள், காரி சுப்பினார்கள். ஊழியர் என்று போர்வையில் இருக்கிறவர்கள் கூட இதோ ஈட்டிய போல வார்த்தையான ஈரடை பிளந்தார்கள். விமர்சனங்கள் மத்தியில் தான் அந்த ஊழியம் வளர்ந்தது. ஒன்றுக்கும் வாயே திறக்க மாட்டேன், பதிலுக்கு ஏசவும் மாட்டேன், சபிக்கவும் மாட்டேன். எல்லாவற்றுக்கும் 2 துளி கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டுவேன். ஒரு நாள் எங்கள் அலுவலகத்தில் அப்பொழுது கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் வராத காலகட்டங்கள். தலையணையை வைத்துக்கொண்டு சரியான டேபிள்கள் கூட இருக்காது, மேஜைகள். இந்த பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சேவத்தில் சாஞ்சிக்கிட்டு தலையாணையை மடியில் வைத்துக்கொண்டு ஒரு அட்டையை வச்சு கடிதாசி எழுதுவார்கள், ஜபத்துக்கு பதில் கடிதங்கள். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 2-3 பேர் வெகு அசிங்கமாக என்னை விமர்சனம் பண்ணி என் இருதயத்தை பிளந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி ஏதோ என்னை சரி பண்ணுகிற நோக்கத்தில் எழுதுறது போல என்னை இருதயத்தை காயப்படுத்தி எழுதினார்கள். அந்த கடிதங்களை கொண்டு வந்து காட்டினார்கள் என்னுடைய அலுவலக ஊழியர்கள். மிகவும் வெந்து போனேன், இரவெல்லாம் அழுதேன். அடுத்த நாள் இரவு வந்ததே 12:30, 1, 2 மணி இருக்கும். இயேசு இறங்கி வந்தார். எதற்காக எழுது கொண்டிருக்கிறாய்? நான் சொன்னேன், உபவாசம் பண்ணி என்னை அடக்கி புசிக்காமலும் குடிக்காமலும் கிடந்து பல மணி நேரம் நெடுமுழங்கால் நின்று ஜெபித்து ஆத்ம பாரத்தோடு போய் ஊழியம் செய்தேன். அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்றார்கள். ஆனால் எனக்கு வந்து கடிதங்களை பார்த்தீர்களா சுவாமி? ஆண்டவரே, எவ்வளவு கேவலமாக எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியுமா? அல்லது அவர்கள் குடியே கிடைச்சேனா? எதற்காக இப்படி காயமகாரமாக என்னை பார்த்து எழுதுகிறார்கள் என்று. ஆண்டவர் சிரித்தார். உனக்கு கொஞ்சம் ஐக்கிய லெவல் கம்மி தாண்டா. படிக்கும்போதும் அப்படிதான் இருந்த, இப்பவும் அப்படிதான். ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த பிறகும் புத்தி இல்லாம தான் யோசிக்கிற, கணக்கில் ரொம்ப வீக்காடா நீயே அப்படின்னு கேட்டார். என்ன ஆண்டவர், என்ன நான் இவ்வளவு வெந்து அழுது கொண்டிருக்கிறேன், நீங்கள் நகைச்சுவையா இருக்கிறேன் என்று என் இருதயத்தில் எண்ணிக்கொண்டேன். அவர் சொன்னார், அந்த கூட்டத்தில் போய்விட்டு வந்த பிறகு உனக்கு எத்தனை கடிதங்கள் வந்தது? 100 கடிதங்கள் வச்சுக்கங்களேன். அதில் எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்று, வியாதியிலிருந்து விடுதலை பெற்று, அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்று, மன சமாதானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் சாட்சி கடிதங்கள் எழுதியிருப்பார்கள் கேட்டார். 90 இருக்கும் என்றேன். எத்தனை பேர் உன்னை கேவலமாக எழுதியிருந்தார்கள் என்று கேட்டார். 10 பேர். அதாண்டா சொன்ன நீ கணக்கில் வீக்குன்னு. 90 பெருசா 10 பெருசான்னு கேட்டார். அப்பதான் யோசித்தேன், 90 தான் சுவாமி பெருசு. அப்ப 90 எடுத்து ஃபைல்ல வை, 10 எடுத்து வேஸ்ட் பாக்ஸ்ல போட்டுரு. இனிமே உன் மூளையிலிருந்து அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுவிடு. பேசுவார் பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். உன் ஆத்துமா எனக்குள் மட்டும் நிலைத்திருக்கட்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகளை தட்டி. காய்த்த மரத்தில் கல்லறி விழும். பச்சை மரத்துக்கு எதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். புத்தியனை போல அழுது கொண்டிருக்காது. என்னிடத்தில் அதிகமாயிச்சே, உன் ஜீவியத்தை காத்துக்கொள். அவர்கள் செய்கிற குற்றச்சாட்டில் ஒன்று கூட உனக்கு பங்கு இருக்க கூடாது. அவ்வளவுதான் என்னுடைய டிமாண்ட். அவர்கள் என்ன வேண்டுமான சொல்லட்டும், அதில் உண்மை இருக்கக்கூடாது. நீ என்னையே பற்றி கொண்டிருந்தார். அன்றைக்கு பிடித்தேன் பாருங்களேன். என்ன சொன்னாலும் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி பேசாம இருந்துடுவேன். கவனிக்கிறதே இல்லை. என் வாழ்க்கையில ரகசியமே இல்லைங்க. ஓப்பன் புக், திறந்த புக்கு. பேச நினைச்சத பேசிடுவேன். விளைவுகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சில ரகசியத்தை அடைக்கிறேன், ரகசியத்தை அடைச்சு வைக்கிறேன், கேவலப்பட்டு சந்திச்சு போயிடுவான். நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டி விட்டு நிம்மதியா இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருங்க. என் ஆண்டவருக்கு மறைவா நான் ஒன்று வைக்கவில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் கூட்டத்தில் கர்த்தர் இருக்கிறார். உனக்கு உதவி செய்வர்களுக்கு சமாதானம் என்றார். எனக்கு உதவி செய்வர்களுக்கு சமாதானத்தை 2 மடங்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. மத்தேயு 10:41 சொல்லுங்க, நீதிமான் என்று என் ஊழியக்காரனை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கு ஏற்ற பலனை காண்பான். தீர்க்கதரிசி என்று ஒருவன் என் ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை காண்பான். தேவனுடைய மனிதர்களை நீங்கள் நீதிமான்களாக, தீர்க்கதரிசிகளாக ஏற்றுக்கொண்டால் அதே பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நியாயத்தீர்ப்பு நாளில்
கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியம் செய்யல, பிரசங்கம் பண்ணலையா, ஆனா ஊழியர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், எனக்கு என்ன பங்கு பிரதர் கேட்கலாம். மத்தேயு 10:43 நினைக்கிறேன், பாருங்களேன். 41:2 என்ன எழுதியிருக்கிறது வாசிக்க கேட்போமா? தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்களே சந்தோஷப்படுங்கள், ஊழியர்களை காணிக்க தாங்கிறவர்களே சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டு இதை செய்து வருவீர்களானால் நியாய தீர்ப்பு நாளில் அல்லது கர்த்தர் அளிக்கும் பலனின் நாளில் நீதிமானும் தீர்க்கதரிசியும் எந்த இடத்தில் இருப்பார்களோ அதே சேர்ல உங்களை உட்கார வைப்பார், கைகளை தட்டி. நீதிமான் என்னும் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை காண்பான். தீர்க்கதரிசி என்றும் என் நாமத்தில் என் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை காண்பான். என் ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் அதற்கேற்ற பலனை அவர் காண்பார்கள். எனவே தேவனுடைய மனிதர்களை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் அப்படிப்பட்ட உன்னத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்க சகாயம் பண்ணுவார். ஊழியர்களுக்கு சகாயம் பண்ணுவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். நான் என்னுடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சங்கீதம் 40:17 70 வாசித்து பாருங்களேன். கர்த்தர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் என் மீது நினைவாக இருக்கிறார், என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். மத்தேயு 5:11 சொல்கிறது, பொய்யாய் உங்களை குற்றம் சுமத்தி அநியாயம் உங்களை தூற்றுவார்களான நீங்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோகத்து உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உண்மை ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, உண்மை விசுவாசிகளே, அநியாயமா நீங்கள் துன்பப்பட்டு பொய்யாய் உங்களை குற்றம் சுமத்தி உங்களை நிந்தித்து அவமானப்படுத்த நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பரலோகத்து உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கவலைப்படாதிருங்கள். கவலைகள் எல்லாம் பழைய நாட்களுக்குரியவை, தூக்கி முதுக்கு பின்னால் எரிந்து போட்டு விடுங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், கைகளை மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தைரியமாக சொல்லுவோம், கைகளை தட்டி. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலோ நித்திய ஜீவன், ஜீவ ஊற்றே. அவருக்கு பயந்திருங்கள். ஒரு முறை ஒரு காவல் நிலையத்துக்கு போனேன். என் மீது ஒரு பொய் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே எஸ்ஐயாக, சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு கிறிஸ்தவர் பெண் காவல அதிகாரி அவர் சொன்னார், என்ன சார் ஊழியன்னு சொல்லி நிறைய பேர் இப்படிதான் இறங்கியிருக்கீங்க. ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர். உண்மையா நீங்கள் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்திருந்தால் இப்படி இடத்துக்கெல்லாம் நீங்க வந்திருப்பீங்களா? இதுல இருந்தே தெரியலையா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது கேட்டது சரியான வார்த்தை தான். எனக்கு பதில் சொல்லவே தெரியவில்லை. அப்படியே உட்கார்ந்திருந்தேன். நான் கேட்டேன், அம்மா நான் உண்மையா செய்தனோ இல்லையோ உங்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது, மேல ஒருத்தருக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? வேத புத்தகம்? ஆமா, நான் எவ்வளவு வாசிச்சிருக்கேன். நாங்க சரியம்மா, நான் வந்ததாவது ஏதாவது காரணம், நான் மனுஷப்பய தப்பு ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பேன். இயேசுநாதர் 5 நீதிமன்றத்தில் போய் நின்றாரு, அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தான்னு கேட்டேன். யோசித்தாங்க. உலகச்சே உண்டாக்கின பரிசுத்தர் குற்றமற்றவர் 5 நீதிமன்றத்தில் கையை கட்டி கொண்டு வாய் திறவாத ஆட்டை போல, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கிற வாய் திறவாத ஆட்டை போல நின்றாரே, என்ன குற்றம் செய்தார்? ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டார். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழல்கள் வரும் பிரியமானவர்களே. உங்களை கொட்டு இதோ வசனத்தை வைத்தே உங்களை அவமானப்படுத்துவார்கள். நீ நல்லா இருந்தா இப்படி வந்திருக்குமா? ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான், அதனால இந்த வாழ்க்கை. நெவர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை விடுதலையாக்குவார். நீங்கள் பொய்யாய் குற்றம் சுமத்தி உங்களை நிறுத்துவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏனெனில் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு சகாயர். இங்க சொல்லுங்கள் தைரியத்தோட,
கர்த்தனுக்கு சகாயர் மனுஷன் நான் பயப்படேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று மனுஷனுக்கு என்ன செய்வான் தைரியத்தோட சொல்லுவோம், சொல்லலாமே. சொல்லலாமே. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தனுக்கு சகாயர் வலது கையை பிடித்து மகிமினா நிரப்புவார். எத்தனை சந்தோஷம். டி மைனர் பிடி தம்பி. சோதனையும் வேதனையும் சூழ்ந்தே வந்து நெருக்கினாலும் சோண்டிடாதே, துவண்டிடாதே, சோண்டிடாதே, துவண்டிடாதே. துணையேசு உனக்குண்டு பலன் தருவார். துணையேசு உனக்குண்டு பலன் தருவார். மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா. வியாதி உன்னை வாட்டிடுதோ, வியாகுல பாதையில் நடத்திடுதோ. வியாதி உன்னை வாட்டிடுதோ, வியாகுல பாதையில் நடத்திடுதோ. துன்பச்சிலும் சுகம் தருவார், துன்பச்சிலும் சுகம் தருவார். துயரங்கள் போக்கியே வாழ வைப்பார், துயரங்கள் போக்கியே வாழ வைப்பார். மறவா இயேசு மறவா, மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார். தாய் உன்னையே மறந்திடலாம், உன் தகப்பனும் ஒரு நாள் கைவிடலாம். தாய் உன்னையே மறந்திடலாம், உன் தகப்பனும் ஒரு நாள் கைவிடலாம். தன் உதிரம் சிந்தியவர், தம்முதிரம் சிந்தியவர், தள்ளாது உன்னையும் சேர்த்து கொள்வார், தள்ளாது உன்னையும் சேர்த்து கொள்வார். மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார். கலங்காதே மனமே திகையாதே, உன்னை காத்திடும் இயேசுவை மறவாதே. கலங்காதே மனமே திகையாதே, உன்னை
உன்னை காத்திடும் இயேசுவை மறவாதே. மயங்காதே வாழ்வினில் மயங்காதே, மயங்காதே வாழ்வினில் மயங்காதே. மகிபன் இயேசு மறவாரே, மகிபன் இயேசு மறவாரே. மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், மறவார் உன்னை மறவார், மறவார் என்னை மறவார், மறவார் இயேசு மறவார். 35 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஊழியத்தின் தீம் சாங்காக எழுதிய ஒரு பாடல் இது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் அன்புக்குரியவர்களே, சோதனையும் வேதனையும் சூழ்ந்தே வந்து நெருக்கினாலும் சோர்ந்திடாதே, துவண்டிடாதே. துணையேசு உனக்குண்டு பலன் தருவார். கைகளை தட்டி சகாயம் பண்ணுவார். குறைப்பா கர்த்தர் எனக்கு சகாயர். ஆண்டோடைய மகிமை உள்ள கரங்களோடு இருக்கும், உதவி செய்யும். யாருக்கு அவர் சகாயம் பண்ணுவார்? 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவார். பிரசங்கி 4:1 இதைத்தான் பிரசங்கி புலம்புகிறான். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், ஒருவரும் தேற்றுவார் ஒருவரும் இல்லை. There is nobody here. ஒடுக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்ணீரை கண்டேன், தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். வாய்ச்சொல்லில் வீரனாக அரசியல்வாதிகள் எதை பேசினாலும் சட்டம் போட்டாலும் மனிதனுடைய மனதுகள் இன்னும் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து மாறவே இல்லை. பாருங்கள், கிறிஸ்தவ உலகத்திலும் இருக்கிறது, மாறவே இல்லை. ஏழை பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று பேசுகிற மக்கள், ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அகங்காரம் பிடித்த சில மனதுடையவர்கள் இருக்கிறார்கள். தங்களையே மேன்மையாக எண்ணிக்கொள்வார்கள். திராவிட கழகத்தை தோற்றுவித்த தந்தை ஈவேர ராமசாமி பெரியார் அவர்கள், அவர் ஒருமுறை சொன்னார், உன்னை பற்றி உயர்வாக பேசிக்கொள், அது உன் சுதந்திரம். உன்னுடைய பிறப்பை பற்றி உயர்வாக பேசிக்கொள், அது உன்னுடைய உரிமை, உன்னுடைய சுதந்திரம். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. மற்றவர்களை தாழ்மைப்படுத்துவது யார் கொடுத்தது உனக்கு சுதந்திரம்? உன்னை பற்றி உயர்வாய் பேசிக்கொள்ள, அது உன்னுடைய உரிமை. மற்றவர்களை குறித்து தாழ்மையை தாழ்த்தி பேசுவதற்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தார்கள்? ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு கண்ணீர் உண்டு, உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு. அவளை தேற்றுவார் ஒருவரும். There is nobody here. காரணம் என்ன? ஒடுக்கர்களின் பட்சத்தில் பலம் இருந்தது, அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை செய்தாலும் எதை பட்டால் அதுதான் சட்டம். அவர்கள் கையில் சகல இதோ உபகரணங்களும் இருக்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ், சட்டங்கள் எல்லாம் அவர்கள் தான். இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்வது? வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். கைகளை தட்டி சிறுமைப்பட்டவருக்கு ஆறுதல் செய்கிற நீரே. பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். சாலை பணி நடந்து கொண்டிருந்தது. சாலை பழுது பார்க்கும் பணி, விஸ்தரணம், ரோடை விரிவுபடுத்தும் வேலை நடந்து கொண்டிருந்தது. அந்த பொறுப்பை வகுத்த இன்ஜினியர் ரோட்டோரத்தில் அந்த சாலை விரிவாக்கத்துக்கு தடையாக இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட மரத்தை வாளை வைத்து அறுக்க எத்தனித்த பொழுது மேலே ஒரு கிளையிலிருந்து ஒரு பறவை ஒன்று கீச் கீச் என்று ஒரே கூச்சல் போட்டு அலறியது. என்னப்பா இந்த குருவி இப்படி கத்துது, என்னென்ன பாருங்க அந்த மரத்தை ஏறி சொன்னார். வேலைக்காரர்கள் மேலே ஏறி பார்த்தார்கள். அங்கே 4 முட்டை,
அதில் ஒரு தாய்ப்பறவை. இவருக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துருச்சு. ஐயோ, இந்த முட்டையை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த தாய்ப்பறவை இவ்வளவு கூச்சல் போடுது போலுக்க. சரி, எல்லா வேலை மற்ற வேலை மரங்கள் எல்லாம் வெட்டி மற்ற வேலையெல்லாம் முடித்து விட்ட பின்பு கடைசியாக இந்த மரத்தை வெட்டுவோம் என்று ஒரு இறக்கம் தோன்றியது. விட்டு விட்டார். மாதங்கள் கடந்தது. எல்லா மரத்தையும் விட்டுட்டு கடைசியாக இந்த மரத்தை வெட்டுவதற்காக வருமன், இப்போ இந்த மரம் தானே அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு குருவி கத்திச்சு, அந்த குருவி கூடு இருக்கு பாருங்கப்பா அப்படின்னாரு. மேலே ஏறினார்கள். அங்கே குருவி கூடு இருந்தது. அந்த முட்டையெல்லாம் விரிந்து குஞ்சுகள் பொரிந்து அது பெரிதாகி தாய்ப்பறவையோடு பறந்தும் போய்விட்டது. இப்போ இவருக்கு ஒரு சிந்தை, எத்தனையோ குருவி கூடுகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பறவைகளையும் பார்த்திருக்கிறேன், ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த மரத்தில் மட்டும் இந்த கூட்டில் மட்டும் எனக்கு இரக்கம் வந்தது? அந்த குருவி கூட்டை எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. எடுத்துட்டு வந்து அதை பார்த்தா நேர்த்தியாகி பல இடங்களிலிருந்து இலைய தழை பேப்பர்கள் இதை பொறுக்கி அந்த குருவி அந்த கூட்டை கட்டியிருந்தது. என்னப்பா இதில் பார்த்து கொண்டு இருந்த ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து என்னன்னு பார்த்தாரு, அது வேத புத்தகத்திலிருந்து கிழிந்து விழுந்த ஒரு பகுதி. ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் காத்திருப்பேன் கைகளை தட்டி. அந்த குருவியை சேகரிக்கும் பொழுது இந்த வேதாகமத்திலிருந்து விழுந்த இந்த துண்டு வசன பேப்பரையும் எடுத்து தன் கூட்டில் வைத்திருந்தது. தேவனே என் ரட்சிப்பு. வாசிக்கலாம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கைகளை தட்டி, கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பானவர், நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். அந்த குருவி கூட்டுக்குள் இருந்த ஒத்த வசனம் 4 குஞ்சுகளையும் தாய்ப்பறவையும் காப்பாற்ற ஒரு சாதாரண இஞ்சியர் மனிதனுக்கு இரக்கத்தை கொண்டு வருமானால் மொத்த பைபிள் வச்சிருக்கியே, உனக்கு எத்தனை பாதுகாப்பு இரக்கம் கிடைக்கும். கைகளை தட்டி, திக்கற்றவனுக்கு சகாயம் நீரே, அநாதைக்கு சகாயம், அகதிகளுக்கு സഹായം തന്നെയാ നിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ദൈവം, നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം നൽകുന്നവൻ. നിങ്ങൾ അനാഥകളല്ല. ദൈവത്തിന്റെ സർവശക്തന്റെ കരം നിങ്ങളുടെ ഭവനത്തോടും നിന്നോടും നിന്റെ കുടുംബത്തോടും നിന്റെ തലമുറയോട് ഇരിക്കുന്നുണ്ട്. ഭയപ്പെടേണ്ട, യഹോവ എന്റെ രക്ഷയാകുന്നു, ഞാൻ ഭയപ്പെടുകയില്ല. യഹോവ ദേവൻ എന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നു. ദൈവം, ഹല്ലേലൂയ. ദേവനെ താങ്ങുന്നു, എന്നെ സ്നേഹിക്കുന്നു, എന്നെ ചുംബിക്കുന്നുണ്ട്. മാർബോട് ചേർത്ത് അണച്ചു അമ്മയെ താലോലിക്കുന്നത് പോലെ എന്നെ താലോലിച്ച് തൻ്റെ അപ്പൻ തൻ്റെ മക്കളെ ചുമക്കുന്നത് പോലെ തോളിൽ വെച്ച് ചുമക്കാൻ നിന്റെ ദൈവം നിന്റെ അടുക്കിൽ വന്നിട്ടുണ്ട്. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാമോ? ഒരു ഹല്ലേലൂയ. ഇന്ന് ടുഡേ എക്സ്പെക്ടിങ് ഫോർ മിറക്കിൾ റൈറ്റ് നൗ ബ്രദർ ആൻഡ് സിസ്റ്റേഴ്സ്. இன்றைக்கு யோவான் 14:18 எனவே தான் சொன்னார், நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றுள்ளாக விடமாட்டேன். அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க வீடும், உடைய பீடங்கள் கிடைச்சதே. சங்கீதம் 102:14 சொல்ல, திக்கற்றுள்ளக்கூடிய ஜெபத்தை தள்ளாமல் அங்கீகரிப்பேன். இன்றைக்கு பேண்ட் ஷர்ட் கோட்டு ஷர்ட், ஏசி காரு, ஏசி சர்ச்சு, சென்ட்ரலைஸ்டு ஏசி, அப்படி பாஸ்டர்மாருக்கு தான், அப்படி ஊழியக்க என்னை போல கோட்டு சூட்டு போட்ட ஊழியர்களுக்கு தான் சிலர் மதிப்பு கொடுத்து பழகிவிட்டார்கள். நெவர். திக்கற்ற பிள்ளைகள் மேல் தேவனுடைய கிருபை தங்கியிருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் மதுரையிலிருந்து பெரிய குளத்திற்கு மாதத்தில் ஒரு முறை எப்படியாவது போய் வர பார்ப்பேன். காரணம், அங்கே ஒரு சாதாரண ஒரு அம்மா இருந்தார்கள், மிகவும் ஏழை. ரோட்டில் சாக்கை விரித்து மாம்பழங்களை வாங்கி விற்று கொண்டிருப்பார்கள். ஒரு நாளைக்கு 2 ரூபாய் வருமானம் கிடைக்கும், லாபம். அதை விற்று சாப்பிடுகிறார்கள். ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். நான் எப்படியாவது 2 மாதத்துக்கு உறவாத அவருடைய போய் பார்ப்பேன். ஒரு 10-20 ரூபாயை கையில் கொடுப்பேன். எனக்காக ஜெபம் பண்ண சொல்வேன். அவங்க சொல்லுவாங்க, பிரதர், நேற்று ராத்திரி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், மோசேயை பார்த்தேன், யோசுவாவை பார்த்தேன், தேவ தூதர்களோடு சம்பாஷித்தேன், பரலோக தரிசனங்களை பார்த்தேன். நாளைக்கு நீங்க இந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்களா? கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்வாராம். உங்களுக்கு மதுரையில் ஒரு பெரிய இடத்தை கொடுப்பாராம், பெரிய ஒரு பிரேட்டை அவர் கட்டி கொடுப்பாராம், உலகமெல்லாம் உங்களை கொண்டு போவாராம். உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் பிரதர்.
அவர்கள் போட்டிருக்கிற ரவிக்கையில் பிளவுஸில் 16 ஒட்டு அங்கங்கே துணியை போட்டு தைத்து கைத்தையல் போட்டிருப்பார்கள். அந்த சேலை கூட பாதி சேலை வேற ஒன்று ஒரு பிட்டா இருக்கும், பாதி சேலை வேற ஒரு சேலை ஜாயின் பண்ணி கட்டியிருப்பார்கள். ரோட்டடியிலே உட்கார்ந்து மாம்பழம் விற்கிற சாதாரண ஏழை, அவள் மேல் பூரண கிருபை இருந்தது. கைகளை தட்டி கிருபையை மதியுங்கள், கிருபையை மதியுங்கள். பிராண்டட்லாம் நம்பாதீங்க, அலப்பற கோஷ்டிலாம் நம்பாதீங்க. ஏழைகள் உம்மிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறார்கள். மீன் படவர்களையும் மீன் பிடிக்கிறவர்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் விரவைகளையும் அன்றாடம் காட்சிகளை வைத்து இந்த உலகத்தையே கலக்கின தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி படிக்காதவர்களை வைத்து செய்தவர். ஆளை பார்த்து கோட்டு சுட்டு பாட்டு மயங்கிறாதீங்க. தயவு செய்து விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் உண்மையாய் அடுத்திருந்து ஒலிக்கும் என்பதை அறிந்து ஆவியில உணர்ந்து உங்களுக்கு சகாயத்தை தேடிக்கொள்ளுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 குஷ்டரோகிகளை வைத்து தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவன், ஒரு கழுதையை வைத்து தீர்க்கதரிசியின் மதிகேட்டை திருப்பினவர். கழுதை பேசாத மிருகம் மனுஷர் பாஷையை பேசினது. யாரை கொண்டும் கர்த்தனுக்கு பேசுவார். இவங்க தான் பேசணும் இல்ல, தேவன் யாரையாவது வைத்திருப்பார். பாருங்களேன், கர்த்தருடைய மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதம். 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த அம்மாவை போய் பார்ப்பேன். தலையில் கை வைத்து ஜெபம் பண்ண சொல்வேன். மாட்டேன், நீங்க பெரிய ஊழியக்காரமாங்க. இல்லையம்மா, உங்கள்கிட்ட இயேசுநாதரே இருக்கிறார். மனதார அவங்களுக்கு கொடுத்து விட்டு வருவேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் அநேகரை சந்தித்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, விளம்பர பிரியர்களாக இருந்து கொண்டு தாங்கள் செய்த தான தர்மங்கள் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று அலட்டிக் கொள்கிறவர்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் தங்களை தேவனுடைய மனிதர்களாகவே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நீங்க தேடி கண்டுபிடியுங்கள். தேவனுடைய உண்மை பரிசுத்தவான்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருக்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய மூலம் கர்த்தருடைய வசனம் வரும், கர்த்தருடைய ஆலோசனை வரும், தெய்வீக சுகம் வரும். உங்கள் வாழ்வு செழிக்கும், நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிக்கற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் அவர்களை கொண்டு உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 116 சொல்கிறது, திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பேன். இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் மனு கொடுப்பதற்காக காத்து கிடந்தார்கள். போலீஸ் எல்லாம் தட்டி போட்டது. இந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவம். காரில் போய்கொண்டிருந்தார், பட்டன் நிறுத்தினார். அவர் இங்கே வர சொல்லுங்கள் என்றார். ஒரு மாற்றுத்திறனாளி கூப்பிட்டார். என்ன விஷயம் சொன்னார். மனுவை வாங்கின உடனே பரிசீலனை செய்கிறேன், உங்களுக்கு செய்கிறேன் என்றார். திக்கற்றவர்கள் தேவனிடத்தில் தயவு பெறுவது போல கைகளை சட்டி அனாதைகளுக்கு அடைக்கலாம். அப்படி நல்ல ஒரு முதல்வரை தேவன் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை சட்டி இறக்கம். அவர் நினைத்தால் பேசாமல் பிஏ வச்சு பார்த்துருக்கலாம், வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம், அல்லது பெட்டிஷனை வாங்கிக்கோங்க அவர் சொல்லலாம். இறக்கம் உள்ளவனுக்கு இறக்கம் கிடைக்கிறது. எனவே ஆண்டவர் உங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், மறந்து போகக்கூடாது. எனவே தான் பக்தன் சொன்னான், நான் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாதிரும். நீதிமொழி 23:22 சொல்லுகிறது, உன் தாய் வயது சென்றவளாக இருக்கும் பொழுது அசட்டை பண்ணாதே. ஏழையை பார்த்து, வயதானவங்களை பார்த்து, ஜாதியை பார்த்து ஒடுக்கக்கூடாது. அவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருப்பார். யாத்திராம் 21:15 அப்படி சொல்லுகிறது. யாத்திரா 21:17, லேவியர் 20:9 சொல்லுகிறது. நம்மளாம் பாருங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவே மாட்டோம், அவங்க வார்த்தையை கேட்கவே மாட்டோம். ஆமா, கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு இருப்போம். தாய் தகப்பனை சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீதிமொழி 1:8-6-20 சொல்லுகிறது, தாயின் போதகத்தையும் தள்ளாதே, தாயின் போதகத்தை தள்ளாதே. உபாகம் 5:16, மத்தேயு 15:4, மார்க் 7:10 சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாக. எதற்கு? பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்காக. உன்னை பெற்ற தாயையும் தந்தையும் கனம் பண்ணு. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எவ்வளவு தூரம் உண்மையோ போய் எனக்கு தெரியாது. மனைவி மடியை பாப்பா, தாய் வயத்தை பாப்பான்னு. அது பேச்சுவாக்கில் வந்தது. அதாவது எல்லா மனைவியும் அப்படி இல்லை. மனைவி மடினா சம்பாத்தியம் இருக்கான்னு பார்ப்பாளாம், தாய் என்ன செய்வாளாம், சாப்பிட்டானா பிள்ளைன்னு பார்ப்பா. என் தாயார்
எக்கச்சக்கமான பலவீனம். ஹார்ட்டில் பிரச்சனை, ஹார்ட் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர், சுகர், கிட்னி ஃபெயிலியர், ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ண வேண்டும். நான் கூட்டங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் திக்கு திக்கென்று இருதயம் அடிக்கும். அங்கே இருந்து ஏதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா பென்னை மேடையிலேருந்து இறங்கி பின்பக்கமாய் போவான். எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே என்னாச்சோ, அம்மாவுக்கு என்னாச்சோன்னு. முடிந்ததும் உடனே சேரில் உட்கார்ந்தது கேட்பேன், என்னடா விஷயம்? அம்மாவுக்கு சீரியஸ் ஆனே, ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்களாம், ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிருக்காங்க. எதையும் படபடக்குன்னு 4 நாள் கூட்டம் இருக்குது. என் தாயார் எனக்கு சொன்ன வார்த்தை, நான் இறந்து விட்டேன் என்று சொன்னாலும் ஊழியத்தை நிறைவேற்றாமல் வரக்கூடாது. யாராவது பிதைத்துக் கொள்வார்கள், கழுகு காக்காவுக்கு கூட தூக்கி போடட்டும், ஆனால் நீ கர்த்தருடைய வேலையை செய்யாமல் வந்துடக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதே போல் நான் தாயார் இறந்த பொழுது கூட நான் பேசினேன், பிரசங்கம் பண்ணினேன், பிணத்தை வைத்துக்கொண்டு பேசினேன். தாயார் இறந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்டு போனேன். என் அன்புக்குரியர்களே, சரி எப்போன்னு உடனே ஃபோன் பண்ணுவேன். என் சகோதரிகள் அல்லது இங்கே இருக்க யாராவது இருப்பாங்க கூட, அம்மா கண் விழிச்சிட்டாங்களா? அம்மா விழிச்சிட்டாங்க, கண்ணை முடிச்சிட்டாங்க, இந்த ஃபோனை கொடுக்குறேன். ஃபோனை வாங்கினதும் நான் கேட்பேன், அம்மா எப்படி இருக்கீங்க? ஒன்றும் கவனிக்காதல, நெவர் மைண்ட். அவங்களே, ஐயா சாப்பிட்டியா? ஊழி ஆசீர்வாதமா இருந்துச்சு ஐயா, ஆண்டவனை பயன்படுத்தினாரா? சாப்பிட்டியா? நல்லா சாப்பிடு. நெஞ்சே வெடித்து விடும். மரண சருவாயிலும் உயிர் போகும் நேரத்திலும் கூட ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிப்பது போல ஆண்டவர் அப்படித்தான் உங்களை ஒவ்வொரு தாயும் வளர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பலனற்றவர்களை, முதியவர்களை, பெற்றோரை கனப்படுத்துங்கள். எளியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டீப்புடி தம்பி. சூதாம் உலகில் நான் தேதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தேதாய் மயங்கையில் ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை, கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீர்தானையா, என் சூரையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா.
கடைசியாக சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 23:5 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னை உயர்த்துகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தி எனக்கு சகாயம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிற தேவன். சங்கீதம் 27:4 சொல்கிறது, தீங்கு நாளில் என் சத்துருக்கள் மத்தியில் என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். கூடார மறைவில் ஒளித்து வைத்து அதற்கு பின்பு என் தலையை உயர்த்துகிறார். சங்கீதம் 18:18 சொல்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கைகளை சட்டி எதிரிகளுக்கு மத்தியில் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவன். உங்களுக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. கைகளை சட்டி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்கு அனுசாரிய ஆதரவாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் முகாந்திரமல் பயக்கிறார்களோ, காரணமெல்லாம் உங்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்த விரும்புகிறார்களோ, உங்கள் பேர் எப்பொழுது அழியும் என்று காத்திருக்கிறார்களோ, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி தடை பண்ணி கீழே தரைமட்டமாக்கி விடலாம் என்கிறார்கள், கவலையப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதிரிட்டு வரும் சத்துருக்களுக்கு எதிராக உங்களுக்காக யுத்தம் செய்வார். கைகளை தட்டி உங்கள் தலையை உயர்த்துவார். தீங்கு நாளில் உங்களுடைய கூடார மறைவிலே தமது கூடார மறைவில் ஒளிச்சு வைத்து சத்துருக்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துகிறவர். கலங்காதீர்கள். சங்கீதம் 20:1 சொல்லி, கர்த்தர் ஆபத்து காலங்களில் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆபத்து காலத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 37:18-19 சொல்லுகிறது, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. தண்ணீர் வருவது போல இருக்கும், புயல் வரும், காற்று வீசும், ஆனால் இவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம் என்ன? சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் கோடையேற்றுவார். இன்றைக்கு டுடே தேவனுடைய கரம் உங்களுக்காக இறங்கி வரும். பாருங்களேன், மகிமையின் தேவனுடைய வல்லமுள்ள கரத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மகிமையால் நிரப்ப போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தையும் உங்கள் தலையில் நீதியின் கிரீடம் பூக்கும்படி செய்வார். மகிமையால் நிரப்புவார். கவலையே படாதிருங்கள். திறவுகோல் வசனத்துக்காய் நேரலில் காத்திருக்கிற உங்கள் வீட்டுக்குள் ஒரு வெற்றி வரப்போகிறது, ஒரு ஜெயம் வரப்போகிறது, ஒரு விடுதலை வரப்போகிறது. உங்கள் கசந்த வாழ்வுக்கு மதுரத்தை போல அதிமதுரமான இனிப்பு வரப்போகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடியும். உங்கள் சத்துருக்கள் வெட்கமடைவார்கள். நீங்களோ தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். கைகளை சட்டி உன்னை எத்தனை விதமான சத்துருக்கள் எப்படி கேவலப்படுத்தி அநியாயப்படுத்தி உன்னை தரமட்டமாக உன் ஆசீர்வாதத்தை தட்டி போட்டு கீழே தள்ள வேண்டும் நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் தான் நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, மாவீரனாகிய அலெக்சாண்டர் பல நாடுகளை தன் வசப்படுத்தி விட்டு கடைசியாக எருசலேம் மீதும் படையெடுத்து வந்தான். இஸ்ரேல் நாட்டின் எருசலேம் நகரத்துக்கு விரோதமாக தேவனுடைய ஆலயம் அங்கு இருக்கிறது. எல்லா நாடுகளும் அளித்த ஒரு மாவீரன் நிச்சயமா நம்முடைய நாட்டை பிடித்து விடுவார் என்று அங்குள்ளவர்களுக்கு தெரியும். அப்பொழுது எருசலேமின் ஆலயத்தின் பிரதான ஆசாரியனாக ஒருவர் இருந்தார். அவர் பேர் ஹெட்குவா. என்ன பேரு? ஹெட்குவா. அவர் ஒரு காரியத்தை செய்தார். எல்லா புரோகிதர்களும் அர்ச்சர்களும் ஆசாரியர்களும் உடனே ஆலயத்துக்கு கூடுங்கள். உங்கள் ஆசாரிய வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அங்கிகளை போட்டுக் கொள்ளுங்கள், தலை பாகையை வையுங்கள், நெற்றிப்பட்டத்தை சூட்டிக் கொள்ளுங்கள், ஏபோத்தை தரித்துக் கொள்ளுங்கள், மார்பதக்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள், தூப கலசங்களை கையில் பிடியுங்கள், வெண்ணிற அங்கி தழித்து ஏபோ தரித்து தூப கலசத்தை பிடித்து எல்லோரும் வரிசையாக நில்லுங்கள் என்றார்கள். இப்போ அலெக்சாண்டர் எருசலேமை நோக்கி படையெடுத்து வருகிறான். குதிரை மீது வாளோடும் ஆயுதங்களோடும் யுத்த தளவாடங்களோடு வருகிறான். இப்பொழுது அவன் தொலைவில் பார்த்தான். எருசலேம் நகரம் நெருங்கிவிட்டது.
கோட்டை சுவரின் கதவு இருக்கிறது. இப்பொழுது ஆசாரியர்கள் வரிசையாக ரோட்டி சாலையில் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இவன் நினைத்தான், எல்லா படைகளையும் எனக்கு எதிர்கொண்டு பேரங்கி, வாழ், ஈட்டி, இப்படி ஆயுதங்களோடு யுத்தத்துக்கு ஒரு இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கிறார்கள். வெண்ணங்கி தரித்து தூப கலசங்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் யார்? வந்தான், குதிரையை விட்டு இறங்கி குதிரையிலிருந்து பார்த்தான். அங்கே எல்லாம் புரோகிதர்களா, ஆசாரியர்கள். அவர்கள் கையிலே தூப கலசங்கள். அவர்கள் ஒரே ஒரு பாடலை பாடிக்கொண்டுவார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த துதியை தவிர வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. என்னடா வித்தியாசமா இருக்கிறது. இறங்கினான். அந்த ஆசாருடைய நெற்றியிலே ஒரு பட்டம் கட்டியிருந்தது. அந்த நெற்றி பட்டத்திலே ஒரு வாசகம் எழுதியிருந்தது. என்ன வாசகம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆசாருடைய நெற்றியிலே ஒரு வாசகம் எழுதியிருக்கும். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். Holiness to the Lord. Holiness to the Lord. கர்த்தாவின் விசுத்தம். இதை பார்த்தான். ஐயோ, இது பரிசுத்தமான பட்டணம், இறைவனுடைய பட்டணம். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை செய்தவர்கள். நாம் இந்த பட்டணத்தில் எதற்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று வந்த வழியே அப்படியே குதிரையை திருப்பி படையை திருப்பி போய்விட்டான். கர்த்தரை துதிக்கும் துதி உன் சத்துருக்களை புறமிட்டு ஓடச் செய்யும். கைகளை தட்டி புறமுது காட்டி ஓடச் செய்யும். கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமா இருக்கும்படி செய்வார். எத்தனை சந்தோஷம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தரை துதிப்பது உண்மையானால், தேவனுக்கு ஆராதனை செய்வது உண்மையானால், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வாழ்வது உண்மையானால், கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்கள் மூலமாக சமாதானம் கொடுவார். நீதிமொழி 24, 21, 22 வரை சொல்லுகிறது. கலகக்காரர்கள் சடுதியில் எழும்புவார்கள். யாத்திராம் 23, 22 சொல்லு, நானோ உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாகவே இருப்பேன். அவர் சடுதியில் வருவார்கள், திடீரென்று வருவார்கள். திடீரென்று சத்துரு எழும்புவான். அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிற்பார். உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களோடு நின்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் தைரியத்தோடு சொல்லலாம், நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை கொண்டு எல்லா இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல தம்பி, உனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். யுத்தத்துக்கு உன் விரல்களை அவர் பழக்குவிக்கிறவர், ட்ரைனிங் கொடுக்கிறாராம். எதுக்கு? மேலே என்னது புஷ்அப்ஸா, என்னது எடுப்ப, புல்லப்ஸ் எடுப்ப. அதுக்கு ஒருத்தர் ட்ரைனிங் கோச் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறார். நானும் வேடிக்கை பார்க்க, எனக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க தெரியும். அதே மாதிரி கராத்தே வீரர் கராத்தேக்கு ட்ரைனிங் கொடுப்பார். வாள் வீரன் வாளுக்கு பயிற்சி கொடுப்பான். துப்பாக்கி சுடன் துப்பாக்கி பயிற்சி கொடுப்பான். இவர் எதுக்கு உன் விரலுக்கு என்னத்துக்கு பயிற்சி கொடுக்குறாராம்? யுத்தத்திற்கு உன் விரல்களை பழக்க வைக்கிறார். கைகளை எப்படி அம்பு ஏற்ற வேண்டும், எப்படி நான் எய்ய வேண்டும், எப்படி இதோ ஈட்டியை பிடிக்க வேண்டும், எப்படி துப்பாக்கியை பிடிக்க வேண்டும் என்று எப்படி அந்த சத்துருவை அடிக்க வேண்டும் யுத்தத்திற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன், ஒரு கர்னல், ஒரு கேப்டன், அல்லது யார் மிலிட்டரியில் ஹெட், யார் ஜெனரல், கவுனல் ஜெனரலா, வெறும் ஜெனரல், அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டனா தம்பி, இதில் லா புக்கில் எழுதியிருக்கு. அவர் சொன்னபடி கேட்டேனா உன் சத்துருக்கள் வெக்கம் அடித்தும்படி உன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுச்சுவேன். சங்கீதம் 109:31 சொல்லுது, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு அவன் வலது பாரசத்தில் நிற்பார். கைகளை தட்டி, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு அவன் எங்க இருக்கிறாராம்? அவனுடைய வலது பாரசத்தில் நிற்பார். யோசுவா 3:9 சொல்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை தட்டி, அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கெட்ட பிள்ளைகளுக்கு சகாயர், சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்த சகாயர், ஆண்டவர் உனக்கு சகாயர். மனிதனுக்கு விரோதம் எழுதும் பொழுது உனக்கு சகாயராக நிற்பார். இதோ கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதனுக்கு என்ன செய்ய நான் பயப்படாத இருப்பேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியத்தோடு நாம் சொல்லுவோம். இந்த ஜூன் மாதத்தில் திறவுகோல் வாக்கு தத்தமாக கர்த்தர் எனக்கு சகாயர். மறுபடியும் வாசித்தோம் இந்த வசனத்தை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு
கர்த்தர் எனக்கு சகாயர். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் உங்களுக்கு சகாயரா உங்கள் வீட்டில், உங்கள் வேலையில், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிசினஸில், உங்கள் போராட்டங்கள் உங்களோடு வரப்போகிறார். இந்த கொள்ளை வியாதி நேரத்தில் உங்களுக்கு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனும் இந்த வியாதி என்ன செய்யும். தைரியத்தோடு சொல்லுங்கள். எத்தனை சந்தோஷம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியே பிரார்த்தனை கடந்து செல்வோம். தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. எஃப் மைனர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தே ஆராதனை. Holy Spirit of God,
Holy Spirit of God. Hallelujah. ஆராதனை. இயேசுவின் வல்லமை நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் பிரசனம் இறங்கட்டும். இந்த திறவுகோல் ஜெபத்தில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நான் உனக்கு சகாயர் என்று சொல்லியறலும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தின் வாசல் நம்முடைய பாதுகாப்பை தாரும். ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் உம்முடைய பாதுகாப்பை தாரும். ஒவ்வொரு ஊழியத்தினுடைய பிரசன்னம் நிரம்பட்டும். ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும் தேவனுடைய வரங்கள் கிருபைகளால் நிரப்பும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஞானத்தை தாரும். ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் பரிசுத்தத்தை தாரும். இளம் பிராயத்தில் கர்த்தருக்கு மகிமையாக வாழ கிருபை அளித்திரளும். சாபங்கள் நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும், உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சத்துருவின் வல்லம் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வதியும். திக்கற்றவனுக்கு அவர் சகாயர். சத்துருக்களுக்கு மத்தியிலும் தலையை உயர்த்தி சகாயம் பண்ணுவேன். எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும், போராட்டங்களுக்கு மத்தியிலும் நானே உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று பயப்படாமல் தைரியத்தோடு சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு சகாயர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்கள், தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும். இன்றைக்கு என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த புதிய மாதத்தில் என்ன வேண்டும்? இந்த இக்கட்டு, இந்த பொல்லாத தொற்றுவியாதி தேசத்தில் இருள் மூடி கொடுக்கும் பொழுது கர்த்தரையே நம்பி வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தரலும். ஆசீர்வதியும் இயேசு சுவாமி, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி இறைவனே. கொரோனா தொற்றிலிருந்து எங்கள் தேசத்தை பூர்ணமாய் விடுதலையாக்கும், தமிழ்நாட்டை விடுதலையாக்கும். ஆண்டவரே, மருத்துவமனையில் உயிருக்காய் போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வைத்தியர்களை, டாக்டர்ஸை ஆசீர்வதியும். பாதுகாப்பை தாரும். செவிலியர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு 38 58 பேர்களை ஒரே ஒரு ஆண் செவிலியர், ஆண்டவரே ஜெயக்குமார் என்று சொல்லுகிறவர், ஆண்டவர் இன்றைக்கு காப்பாற்றியிருக்கிற நெருப்பில் இருந்து அப்படிப்பட்ட தங்கள் உயிர்களை பணயம் வைத்து வேலை செய்கிற மருத்துவமனை ஊழியர்கள், பொதுநல ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துக்கு நீங்கள் அவர்கள் கொடுத்திருக்க பதவியில் அவர்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்தரலும் சுவாமி. அரசாங்கத்தை ஆசீர்வதியும், முதலமைச்சரை ஆசீர்வதியும், மற்ற அமைச்சர்களை ஆசீர்வதியும், எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். எல்லா தீங்குக்கு விலக்கை காத்துக்கொள்ளும். எல்லா நாட்டையும் ஆசீர்வதியும். அதை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதியும். பொல்லாத இந்த தொற்று வியாதி எல்லா நாட்டை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு தேசத்திலும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை இயேசு மரவ ஜெப ஆண்டவரே பங்காளர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். காணிக்கினாலும் பொருளினாலும் தாங்கி வருகிற தாங்க போகிற மக்களையும் ஆசீர்வதியும். ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டுள்ள ஆசீர்வதியும். வந்திருக்கிற கடிதங்களில் எழுதப்பட்டிருக்க அத்தனை விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்து அவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தும். இந்த ஊழியத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் இப்படி நேரிலே கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஜூமாப்பிலும் யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் சிரசிலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். இந்த புதிய மாதத்துக்கான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தரலும் இயேசு சுவாமி. மனதார ஆசீர்வதிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கு நம்ம செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுது அவர்கள் என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் சிரசு இறங்கட்டும். கர்த்தர் இயேசுக்கு சிரத்தை பூசிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த இயேசு மரவார் ஆண்டவரே திறவுகோல் ஜெபத்திலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிளஸிங் பிரேயர் டைம்லும் கலந்து கொள்ள ஒவ்வொரு மக்களும் அவர் எண்ணுகிறதற்கும் விரும்புவதற்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்தும். மனதாரன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். இப்பொழுது இந்த பிரார்த்தனை முடியும் முன்பதாக என்ன காரியம் வேண்டும் என்று என் பிள்ளைகள் ஜெபித்தார்களோ அத்தனையும் இந்த ஜெபம் முடியும் முன்பதாக சிரசில் இறங்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுவதற்காக கோடான கோடி நன்றி.
கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். இந்த நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. நிறையா அநேகராக இருக்கனால ஒவ்வொரு பேரை சொல்ல முடியலை, மன்னித்துக் கொள்ளுங்கள். காலம் கருதி அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாளை காலை 9 மணிக்கு நம்முடைய பிளெஸ்ஸிங் ப்ரேயர் டைம் நடக்கும். அதில் நேரில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவினால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கினாலும் தாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் பூர்ண கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் சிரசிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்காது ஆசீர்வதிக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று விசேஷமாய் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமென், ஆமென். துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.